ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ சடகோப்பாய நமக, ஸ்ரீ நம்மாழ்வார நமக, ஸ்ரீ பராங்குச தாசாய நமக. குருவின் திருவடிகளே சரணம். சிம்ம ராசி. சிம்ம ராசி அதாவது இருக்கிற ராசி பகவான்லே சிம்மம் தான் ராஜா ராசி என்பார்கள். சிம்மம் என்பது யாருக்கும் எந்த விதமான கட்டுப்படாத ராசி. அவர்கள் அங்கே எந்த விதமான கிரகங்களும் தான் ஆட்சி வாரிய ஒன்றும் சிம்மத்தில் சூரியன் மட்டும்தான் ஆட்சி செய்வார். அங்கே நீசமோ உச்சமோ எந்த கிரகமும் அங்கே ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஆகவே சிம்ம ராசி அன்பர்கள் மனதில் வைத்து கொண்டு உள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேச மாட்டார்கள். அவர்கள் எதையும் நேர்மையான முறையிலே பட்டதை உள்ளதை உள்ளவாறு வறுக்கக்கூடிய குணமுடையவர்கள். அன்பையும் அதிகமாக செலுத்துவார்கள். அதே போன்று கோபம் ஏற்பட்டாலும் அதையும் அவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 12ஆம் இடத்திலே குரு பகவான் வருகின்ற காரணத்தினால 12ஆம் இடம் என்பது வனவாசம் என்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இனி வரும் இந்த 3 மாத காலம் அவர்களுக்கு தேவையில்லாத வீண் கலக்கம், பயம் போன்றவையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். நிம்மதி தூக்கமின்மை அவர்களுக்கு ஏற்படும். ஆனாலும் அந்த குரு பகவான் 5ஆம் இடம் பார்வையாக 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வண்டி, வீடு, மனை போன்ற வாங்குகின்ற யோகம் கிடைக்கும். அவர்களுக்கு குருவினுடைய பார்வை 6ஆம் இடம் பார்வை பார்க்கின்ற காரணத்தினாலே 6ஆம் இடம் என்பது நோய் நொடி எதிரிகளை குறிக்கின்ற இடம். ஆகவே அங்கு குரு பகவான் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதையும் மனதில் வைத்து கொண்டு அவர்கள் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டும் என்பதும், அவருடைய குருவுடைய பார்வை 8ஆம் இடம் பார்வையாக அங்கே மீனத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உடல் உபாதைகள் நோய்கள் இருந்தாலும் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். நோயின்மை ஏற்படும். வயிற்றுக்கோளாறு போன்றவைகள்லாம் அவர்களுக்கு இனி வரும் இந்த 2-3 மாத காலம் அவர்கள் உஷாராக மருத்துவரை கலந்து ஆலோசித்து தன்னுடைய உடலை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான்.